I'm very comfortable with a person, I'm very childish. ரொம்ப லொடலொடன்னு பேசுவேன், ரொம்ப சைல்டிஷ், நொச்சு பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரியான கேரக்டர் தான் நான். பட் இதெல்லாம் மீறியுமே என் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ், என் கொலீக்ஸ், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், சம் ஆஃப் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து they took my support. They stood behind me. Correct or wrong, they stood behind me. They were a backbone for me. So that gave me the push for everything. ஆனா இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிறது எவ்வளவு நெகட்டிவா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேவையில்லாத பீப்புளுக்கு இந்த தீனி கொடுத்து வளர்க்கறதுனால தான். What general public think is they have the right to comment on anything. Because they're fed that much. அந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ஃபீட் ஆகுது. எதுல வேணா கமெண்ட் பண்ணலான்ற ஃப்ரீடம் ஒன்று இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க பாட்டு கமெண்ட் பண்ண, அவங்க யார் என்னன்ற முகம் தெரியாத ஒரு இடத்துல தான் கமெண்ட் பண்றாங்க. ஆனா இப்போ அவங்க கமெண்ட் பண்றாங்களோ அந்த ஒரு இண்டிவிஜுவலுக்கு அது எவ்வளவு பாதிக்கும், மென்டலி, பிசிக்கலி, இமோஷனலி, ஈவன் ஃபேமிலி வைஸ், வாட் எவர் இட் இஸ், அது அவங்களுக்கு எவ்வளவு பாதிக்கும்ன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியல. அவங்க கமெண்ட் பண்ணி டிபேட் பண்றதுக்கு 2 நிமிஷம் ஆகும், ஹார்ட்லி 2 seconds, மேபி ஒரு 5 minutes ஆகும். பட் 5 minutesக்கு அவங்க பண்ற இந்த டிபேட்டு காலம் ஃபுல்லா ஒரு செலக்டட் இண்டிவிஜுவலோட லைஃப் வந்து அவங்களுக்கு மென்டலி, பிசிக்கலி எவ்வளவு பாதிக்கும், ஒரு ஃபியர் உண்டாக்க வைக்கும் அது.